Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில 24,431 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பாக்குறப்ப 24,431 தான். லோ 24,311. நிப்டி 50 முடிஞ்சதுன்னு பாக்குறப்ப 40 புள்ளிகள் சரிஞ்சு 24,395 முடிஞ்சிருக்கு. என்எஸ்சியில மொத்தம் இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் பாக்குறப்ப 3,498, அதுல அட்வான்ஸ் 1,688, டிக்ளைன் 1,698, அன்சேஞ்சு ஸ்டாக்ஸ் 112, அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 146, லோயர் சர்க்கியூட் 92, 52 வீக் ஹை 108, லோ 62. பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்ல. செக்டாரல் இண்டிசஸ்ல பாக்குறப்ப நிப்டி மெட்டல் 1% கீழையும், நிப்டி கெமிக்கல் 1.25% மேலையும் ஏற்றத்துல முடிவடைஞ்சது. பிஎஸ்சி மார்க்கெட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 113 புள்ளிகள் ஏற்றத்தோட 78,079 முடிஞ்சது. கமாடிட்டி மார்க்கெட் எம்செக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் 1.76% இறக்கத்தோட 7,714 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கோல்ட பொறுத்த வரைக்கும் 0.4% இறக்கத்தோட 1,54,226 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.78% சரிவோட 2,35,981 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வாங்க, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுறதுக்கு அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சரி. இன்னைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல மார்க்கெட்ல பாக்குறப்ப. அட்வான்ஸ் டிக்ளைன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, கரெக்ட். 40 பாயிண்ட் நிப்டில சேஞ்சுங்கிறது ஒரு பெரிய சேஞ்சா நம்ம எடுத்துக்க முடியாது. பிளாட் மார்க்கெட் தான். பட் ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். நேற்று டாடா குழும பங்குகளுக்கு என்ன நடந்தது, நம்ம அதை பத்தி என்ன பேசணும் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் ஏறி இருக்கு. நிப்டி 50 குறியீட்டில் இருக்கக்கூடிய டாடா கன்சூமர் ப்ராடக்ட் 2.5% மேல ஏறி இருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. டிசிஎஸ் 1% மேல ஏறி இருக்கு. ட்ரெண்ட் அது ஏறி இருக்கு. ஒரு சின்ன ஏற்றம் அப்படிங்கறத பாக்குறோம். இப்படி டாடா குழும பங்குகள் அந்த குறியீட்டில் இருக்கிறது எல்லாமே ஏறி இருக்கு. குறியீட்டுக்கு வெளியேயும் சில பங்குகள் ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அது நேற்று ஒரு நீ ஜக் ரியாக்ஷன். நேற்றே நான் சொன்னேன், ஐஏஎஸ் மாதிரி டிஐஎஸ் இருக்குது. அவங்க ஒரு சக்சஷன் பிளானிங்லாம் ரொம்ப நாளா ப்ராப்பரா பண்ணிருப்பாங்க. அடுத்தடுத்து ஆட்கள் இருப்பாங்க. அதனால அது ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம். ஏதா இருந்தாலும் ஒரு தற்காலிகமான செட்பேக்கா தான் இருக்கும். ஆனா இவ்வளவு விரைவில் இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறுவனங்கள் கரெக்ஷன் ஆகுதான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா வாங்க வந்துடுறாங்க. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன்ல பெரிய மாற்றம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ மார்க்கெட் நாளைக்கும் அப்படிதான் பெரும்பாலும் இருக்கும், வார கடைசி என்றாலுமே. ஆனா துறைவாரியாக ப்ராடர் இண்டெக்ஸ் பார்த்தா எதுலையுமே பெரிய சிக்னிபிகண்டான சேஞ்சஸ் இல்லை. நிப்டி 50, நெக்ஸ்ட் 50 எதை எடுத்தாலும். ஆனால் செக்டோரல் இண்டிசஸ்ல மட்டும் 2 இண்டிசஸ்ல ஒரு நிப்டி கெமிக்கல்ஸ் 1% ஏறி இருக்கு, மெட்டல் 1% இறங்கி இருக்கு. அது அன்றாட ஏற்ற இறக்கங்களுடைய ஒரு அங்கம் எடுத்துக்கலாம். அதை தாண்டி பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. மார்க்கெட் தொடர்ந்து கன்சாலிடேஷன் பேஸ்ல ஸ்டேபிளா இருக்கு. இந்த வாரமே ஒரு பெரிய ஏற்ற இறக்கமும் கிடையாது, அப்படியேதான் போயிட்டு இருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் என்விடியா அவங்களோட ஏஐ ஃபேக்டரி மெகா ஆர்டர் எல்என்டி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதோடைய தாக்கம் எப்படி சார் இருக்கும் ஸ்டாக்ல? லாங் டேர்ம்ல நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க போகுது. சோ அந்த செக்டார்ல கன்ஸ்ட்ரக்ஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இந்த செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்என்டி மட்டுமல்ல, பெரும்பாலான நிறுவனங்களுக்கு இதனால ஒரு பலன் இருக்கும். மிடில் ஈஸ்ட் குறிப்பாக. அதை தாண்டி இது ஒரு பாசிட்டிவான செய்தி அப்படின்னா என்விடியா அவங்களுடைய இந்த P300 அந்த ஒரு ஜிபியூ, அதாவது கிராஃபிக் ப்ராசஸர் யூனிட்னு சொல்றது, அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அதுக்கு அந்த 10,000 கெப்பாசிட்டி உள்ள அந்த ஃபேக்டரி ஆரம்பிக்க போறாங்க. அந்த ஆர்டர் எல்என்டிக்கு கிடைச்சிருக்கு. இதை அவங்க மெகா ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. மெகா ஆர்டர்னு கிளாசிஃபை பண்ணா அதோடைய எக்ஸாக்ட் வேல்யூ அவங்க சொல்லல. மெகா ஆர்டர்னா அவங்களுடைய பேராமீட்டர் படி 10,000 கோடிக்கு மேல் 15,000 கோடிக்குள்ள இருக்கணும், அந்த மாதிரிதான் சொல்லப்படுகிறது. ஸோ நிச்சயமா இது ஒரு சிக்னிபிகன்ட் மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை. பட் இதனுடைய எக்ஸிகியூஷன் டைம் லைன் என்ன, எப்ப இதனுடைய முழு பெனிஃபிட்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய டாப் லைன்ல தெரியும், பாட்டம் லைன்ல தெரியும் அப்படிங்கறதெல்லாம் இனிமேல் போக தான் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி நீங்க சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே திடீர்னு உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. ஏன் சார்? கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல சுகர் பிரைசஸ் மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சுட்டு இருக்கிறத பாக்குறோம். அதனுடைய தாக்கம் இந்தியாவிலையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயுமே குவிண்டால் விலை பாத்தீங்கன்னா 4,400, 4,800 ஏற ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இதனுடைய அந்த பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வந்து அந்த நிறுவன பங்குகள்ல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏடி, பேரிலியன், ரேணுகா சுகர்ஸ், டால்மியா பாரத், தம்போ, பல்ராம்பூர் சீனி, இப்படி பல பங்குகள், இந்த துறையில் உள்ள பல பங்குகளுடைய விலை வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல கடந்த சில நாட்களாகவே இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா? ஏன்னா எத்தனால் ஸ்டோரி தான் ஓடிட்டு இருந்தது. இப்ப மெயின் ப்ராடக்ட் அவங்களோட சர்க்கரை, அது வந்து இப்ப ஏற ஆரம்பிச்சிருக்குங்கிறது அந்த துறைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். சோ ஆனால் இது எவ்வளவு நாள் இந்த ட்ரெண்ட் தொடரும் அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப சீசனல் கமாடிட்டி. ஸோ ஒரு ஓரிரு மாதங்கள் இருக்குமா, ஒரு குவார்டருக்கு இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மில்கி மிஸ்ட் ஐபிஓ இன்னைக்கு தான் கடைசி நாள். சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி சார் வந்திருக்கு? முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியது என்ன? இதுல பெருத்த ஆதரவை பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம். 56 மடங்குக்கு மேல வந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட நம்ம பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த விஷயம் முடியல. சோ பெருத்த ஆதரவை பெற்றிருக்கிறது. அதனால அலாட்மெண்ட் கிடைக்கும். நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். முதலீட்டாளர்களை பொறுத்தவரை ரொம்ப பெருத்த ஆதரவை பெற்ற முதலீடாக ஐபிஓ இருந்தா நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்காது. அலாட்மெண்ட் கிடைச்சதுன்னா பெரும்பாலும் அது சுமாரான ஐபிஓ தான் அலாட்மெண்ட் கிடைக்குது. இதுல வேறு சில எக்ஸப்ஷன்ஸ் இதுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி. சோ அதனால ஐபிஓங்கிறது வந்து ஒரு லாட்டரி மாதிரி நினைக்க கூடாது முதலீட்டாளர்கள், நான் நினைக்கிறேன். இன்னொரு பங்கு தமிழ்நாட்டில இருந்து இப்ப லலிதா ஜுவல்லரி மார்ட் ஐபிஓ வர இருக்கு. இது வந்து ஆகஸ்ட் 17 அது துவங்கி 19 முடிவடைகிறது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. பங்கு ஒன்றின் விலை ரூபாய் 5 மதிப்புள்ள பங்கு ஒன்றின் விலை 190 இருந்து 201. அந்த விலை பற்றி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 190, அதிகபட்சம் 201 வச்சிருக்காங்க. ஒரு லாட் சைஸ் 74. இந்த 74 மடங்குகள்ல 74 7 மடங்கு 3 மடங்குன்னு விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் 74 அப்படின்னா வந்து கட் ஆஃப் பிரைஸ்ல 14,874 ரூபாய் விண்ணப்பிக்கணும். இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் வந்து அவங்க நிறைய டேட்டா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அவர்கள் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவும் வர்றாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி பங்குகள் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வர்றாங்க. அது போக வந்து ஒரு 2.5 கோடி பங்குகள் வந்து ஆஃபர் ஃபார் சேல், அந்த ப்ரொமோட்டர்ஸ் அந்த இன்வெஸ்டர் ஏற்கனவே பண்ணிருக்கவங்க அவங்க விற்கிறாங்க. ஸோ ரெண்டுமே இருக்கு. நிறுவனத்திற்கும் பணம் போகிறது, அந்த முதலீடு செய்து ஏற்கனவே பங்குகள் வைத்திருப்பவர் ஒரு பகுதியும் அவர்கள் பங்குகளை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம அது வேற டேட்டா இருந்ததுன்னா நம்ம அப்புறம் பேசலாம். இன்னைக்கு வந்து டிவிகே கவர்மெண்ட் அமைச்சு 100வது நாள் வந்து வெற்றி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து மீட்டிங்லாம் வந்து போட்டிருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன சார்? நிறைய முதலீடுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கடந்த காலங்களையும் பார்த்திருக்கோம், இப்பவும் வந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்ப பேசிக் கொண்டிருக்கும் போது கூட ஹிந்துஜா குரூப் வந்து கிட்டத்தட்ட 2,500 கோடி தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ண போறதா அறிவித்திருக்கிறார்கள். அது வந்து மெயினா வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி, அதே மாதிரி இவி எலக்ட்ரிக் மொபிலிட்டி, ஆட்டோமோட்டிவ், பைனான்சியல் சர்வீசஸ், எனர்ஜி, பேட்டரி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு பெரிய தேவை இருக்கிறது. டிஜிட்டல் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ், இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2,500 கோடி கமிட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு மாதங்கள்ல எவ்வளவு ஆண்டுகள்ல இன்னும் இது பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இது மாதிரி பல முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வர துவங்கி இருக்கிறது. வெகு சில ஐடி துறையில வந்து ஹைதராபாடும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பெங்களூர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலயும் நமக்கு வந்து இன்னும் கூட வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர வேண்டும். அதுக்கான முதலீடுகள் வரும், நம்ம நம்பலாம், பார்க்கலாம். நேரம் கொடுத்து பல விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.